எல்லாருமே விஜயகாந்த் ஆயிட முடியாது இல்ல. சிவாஜி கணேசன் தலைவராக இருந்தார், அதுக்கப்புறம் மேஜர் சுந்தரராஜன் இருந்தார், அதுக்கப்புறம் ராஜாரவி இருந்தார். இவங்கெல்லாம் கடனில் இருந்து பார்த்தீங்கன்னா மேலும் கடன் தான் ஆச்சு. சிவாஜி கணேசனே பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 7வது பணக்காரன்லாம் சொல்லுவாங்க. அவரே அதை முடிச்சிடலாம். விஜயகாந்த் தலைமையேற்ற பிறகு இந்த நடிகர் சங்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கடனையும் கலை நிகழ்ச்சிகள் மூலமா அதை நடத்தி விழாவில் வரக்கூடிய பணத்தை வச்சு கடனை ஜீரோ கொண்டு வந்தார். அஜித்தோ விஜயோ இல்ல பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற இந்த விஷால் உட்பட இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு தலா தூக்கி 1 கோடி போட்டாங்கன்னா கடன் அடைஞ்சு போயிடும். வங்கியில கடன் வாங்குறது இல்லாம இப்ப மக்கள் கிட்டையும் கேட்கறாங்க. எதுக்காக பப்ளிக் பணம் கொடுக்கணும்? நீங்க குடிச்சிட்டு கூத்தடிப்பீங்க, பப்ளிக் பணம் கொடுக்கணுமா? முதல்ல வெக்கம் மானம் இல்லாம எங்க கிட்ட பணம் கேட்கறீங்க. நாசர் சம்பாரிச்ச பணம் எவ்வளவு? நடிகர் சங்கத்துக்கு நீங்க என்ன நன்கொடை கொடுக்குறீங்க? விஷால் எவ்வளவு நன்கொடை கொடுக்குறாரு? அப்புறம் நீங்க உங்க படத்தை பாக்குறதே பெரிய விஷயம். கட்டடம் கட்டத்துக்கு எங்க கிட்ட கேட்பீங்களா? எங்களுக்கு பப்ளிக் கிட்ட பிச்சை எடுக்கிறீங்க. நீங்க அது ஒண்ணு பண்ணுங்க, நேரா போங்க விஜயகாந்த் நினைவகத்துக்கு போங்க. நாசர் அந்த பக்கம் ஒரு தட்டு வச்சு இந்த பக்கம் விஷால் ஒரு தட்டு வச்சு உட்காரட்டும். விஜயகாந்த் சொல்லுவார், விஜயகாந்த் ஆத்மா சொல்லும், எல்லாரும் 2 பேரும் உட்காந்துருக்காங்க, உங்களால முடிஞ்ச போட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க 5-10 போட்டு போவோம், அதை வச்சு ஒன்னா கட்டடம் கட்டுங்க. வெக்கமான இல்லாம பப்ளிக் கிட்ட பணம் கேட்கறீங்க. விஜயகாந்த் எப்படி கடன் அடைச்சாரு? பப்ளிக் கிட்ட எப்படி சார் கேட்பீங்க நீங்க பணம்? கொஞ்சமா சம்பளம் வாங்குறீங்க நடிகர் நீங்க.